ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசரோட வந்திருக்கோம். இது என்னென்னா, அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுட்டு அதை மறுநாள் நல்லா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து செடிங்களுக்கு ஊற்றி வந்தாலே நல்லா செடிக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். நல்லா செடி அழகாக வளரும், நல்லா துளிருங்க வரும், பக்க களைகள்லாம் விடும், பூவும் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு உதவும். உங்கள் பாட்டிங் சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் ஒரு மக்கே போதும். கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கு இல்லாட்டி பெரிய பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மக்கு ஊற்றினா போதும். நான் கொஞ்சம் கொஞ்சம் செடிக்கு மட்டும் ஒரு அரிசி கழுவின தண்ணி ஊற்றிட்டு வரேன். அதுவும் எனக்கு ரோஸ் ரொம்ப இப்போல்லாம் பெருசாக வளர மாட்டேங்குதா, சரி ஸோ நம்ம ரோஸுக்கு நிறைய கேர் கொடுக்கணுன்ட்டு இப்போ நான் ரொம்ப ரிசர்ச் எடுத்து பார்த்துட்ருக்கேன் என்னென்ன பண்ணால் ரோஸ் வளரும் அப்படி இப்படின்ட்டு. இது மேரிகோல்டு, இதுக்கும் எல்லாத்துக்கும் ஊற்றணும். மேரிகோல்டும் இப்போ பூக்க மாட்டேங்குது. இப்போ வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இங்கே தனித்தனியாக ஒவ்வொன்றா வச்சுருக்கிறதுனால இது நல்லா வளர்க்குறது தான் நம்மளோட ஆர்வத்தில் தூண்டு. ஸோ இது என்னென்னா ஒன்றும் இல்லை, மீன் கழுவின தண்ணி. இது வேஸ்ட்டு தூக்கி ஊற்றிடாமல் இப்போ மீன் ஆஞ்சி வச்சுட்டு அதை கழுவி ஒரு இதில் வச்சுருப்பாங்க இல்லையா, அது கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறி இருந்தோடனே அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் கூட நிறைய சத்து இருக்குது, செடிக்கு தேவையான நிறைய சத்து கிடைக்கும். அதை நாற்றெல்லாம் அடிக்காது, ஏன்னா நம்ம அடிக்கிற வெயில் அது காஞ்சிரும், ஸ்மெல்லும் பெருசாக வராது. அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. அதை நான் இந்த பெங்களூர் ரோஸு எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. எந்தெந்த செடிக்கும் இன்னும் வேறு ஃபெர்டிலைசர் கொடுக்கலையோ, ஸோ நான் இந்த செடிக்கு இன்னும் அரிசி கழுவின தண்ணி ஊற்றலை. ஸோ அதனால் நான் மீன் கழுவின தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். எதுக்கு மாற்றி மாற்றி ஊற்றணும், ரெண்டு ஃபெர்டிலைசரும் ஒன்றா கொடுத்துடக்கூடாது. இதுக்கும் நான் ஊற்றலை எதுவுமே தண்ணி, ஸோ இதுக்கும் நான் ஊற்றுறேன். அது நாட் ரோஸ் செடி, 2 நாட் ரோஸ் இருக்குது ஒரு தொட்டிலேயே. நல்லா புஷ்டமாக வளரும் பூங்க, எவ்வளோ மொட்டு விடுங்க தெரியுமா, நல்லா செடிக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இது பாருங்கள், பன்னீர் ரோஸும் நல்லா பூத்துருக்கு, மொட்டுங்க நிறைய இருக்குது. வாழை வளர்ந்துட்டுருக்கு, அது வளர்ந்தாதான் என்ன வாழைன்னு எனக்கு தெரியும். மஞ்சள் வாழையாக தான் இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கியோட வீடியோ. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் கேர் பண்ணி பார்த்தாலே ரோஜா செடிங்க நல்லா வளரும். செம்பருத்தி செடிங்களுக்கு கூட இதெல்லாம் ஊற்றலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.